வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வாசனை பொருட்களினுடைய ராணியான ஏலக்காய் வெறும் சுவையையும் மணத்தையுமே தருவது மட்டுமல்லாமல் உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய சிறந்த மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்குங்க. நீங்கள் இந்த ஏலக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது பயன்படுத்தக்கூடிய முறையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தினமும் 1 அல்லது 2 ஏலக்காய்களை வாயில் போட்டு மென்று வரலாம், அல்லது நம்ம குடிக்கக்கூடிய டீ, காஃபி, ஒரு வெதுவெதுப்பான நீர் மற்றும் உணவுகளை சேர்த்து கூட பயன்படுத்தலாம். அளவோடு பயன்படுத்தணும் அப்படின்னா ஏலக்காய் ஆரோக்கியத்திற்குமே பார்த்தீங்கன்னா அமுதமாக செயல்படும். நீங்கள் அளவாக ஏலக்காய் பயன்படுத்தும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், ஊட்டச்சத்துக்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் சீராக இருக்கிறதுக்கு, அதாவது டைஜஸ்டிவ் ஹெல்த் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. ஏலக்காய் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்த பெரிதும் உதவிகரமாக இருக்குங்க. ஏலக்காய் உங்களுடைய பசியை தூண்டும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள், அதாவது வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இயற்கையான எண்ணெய் இருக்குங்க இல்லையா, அதுதான் நமக்கு அது ஒரு வாசனையே கொடுக்குது. ஸோ அந்த எண்ணெய்கள்லாம் உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டி பசியின்மையை நமக்கு போக்க ஆரம்பிக்கும். நெஞ்செரிச்சல் மற்றும் வாயு தொல்லையெல்லாம் இருக்குது அப்படின்னா அதையுமே நமக்கு ஏலக்காய் சரி பண்ணிடும். இப்போ உணவுக்கு அப்புறம் நம்ம ஏலக்காய் மென்று சாப்பிடும் போது வயிற்று உப்புசம், அசிடிட்டி சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் மற்றும் குடல் வாயு போன்ற பிரச்சனைகள்லாம் குணமாகும். இதனால தான் நம்ம ஃபுல் மீல் சாப்பிடும் போது நமக்கு ஏலக்காய் போட்ட பாயாசம் அது காரணமாக தான் வைக்கிறாங்க. ஸோ ஸ்வீட்டோட சேர்ந்து அந்த ஏலக்காய் நமக்கு கிடைக்கும் போது செரிமானத்தை மேம்படுத்தி இந்த வயிற்று உப்புசம், நெஞ்செரிச்சலாம் ஏற்படாமல் பாதுகாக்கும். வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வை ஏலக்காய் நமக்கு தடுக்கும். இப்போ பயணம் செய்யும் போது ஒரு டிராவலில் நீங்கள் இருக்கீங்கன்னா தலை சுற்றல், வாந்தி உணர்வெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கும். உணவுகளில் நீங்கள் பயன்படுத்தலாம், இல்லை ஏலக்காய் போட்டு டீ, காஃபி எடுத்து வந்துருக்கலாம். இல்லைனா ஏலக்காய் வச்சு நீங்கள் முகர்ந்து கொண்டே போகும்போது கூட அந்த உணர்வு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ எப்படி பார்த்தாலுமே டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் நலமோடு நீங்கள் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஏலக்காயை பயன்படுத்தலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பொட்டாசியம் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் இறுகி காணப்படக்கூடிய ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையை நீக்கிவிடும். அதாவது ரத்த நாளங்கள், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உங்களுடைய உடலெங்கும் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வழங்கும். அதுக்கு காரணம் அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் தான். ஸோ அதுதான் அந்த ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொண்டு செல்லுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதயத்துக்குமே ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இதயம் பன்மடங்கு பலமாகவே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஏலக்காய் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீரை வெளியேற்றக்கூடிய தன்மை, டயூரிக் ப்ராப்பர்ட்டி கொண்டது. இதனால் ரத்த ஓட்டம் சீராகி உடல் ரத்த அழுத்தம், அந்த ஹை பிபி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். வாய் துர்நாற்றம் உங்களுக்கு நீங்கணும், அந்த ஓரல் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். ஏலக்காய் நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஏன்னா பழங்காலம் முதலே ஏலக்காய் ஒரு சிறந்த வாய் புத்துணர்ச்சி ஊட்டியாக, மவுத் ஃப்ரெஷ்னராக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுக்கான காரணம் என்னன்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு குணங்கள் தான். ஸோ இது வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை நமக்கு அழித்திரும். மேலும் ஈறுகளில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், பரிசிதைவெல்லாம் தடுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏலக்காய் உங்களுக்கு இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் ஏற்படுறது, பரிசிதைவு ஏற்படுறது, ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுறது, அதன் மூலமாக பற்கள் பலமிழந்து போகிறது அப்படின்னு இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலுமே அதை சரி பண்ணிட்டு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுவாச புத்துணர்ச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீங்கள் வெளியேற்றிக் கொள்வதற்கு ஏலக்காய் பயன்படுத்தலாங்க. டீடாக்டிஃபிகேஷனாக ஏலக்காய் செயல்படும். உடலை தூய்மைப்படுத்துவதில் ஏலக்காய் முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ இது சிறுநீரக செயல்பாட்டை தூண்டி சிறுநீர் வழியாக உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த டாக்ஸின்ஸை தேவையற்ற உப்புகளை பார்த்தீங்கன்னா யூரியா போன்ற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு தீர்வு தருவாங்க. இப்போ சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஏலக்காய் ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கும். இப்போ நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு ஏலக்காய் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது சளியை முறித்து மூச்சு குழாய் அலர்ச்சி, அந்த பிரான்சிட்டிஸை உங்களுக்கு நீக்கி எளிதாக உங்களை சுவாசிக்கிறதுக்கு வழிவகை செய்யக்கூடியதாக அந்த ரெசிபிரேட்டரி ஹெல்த்தை உங்களுக்கு பராமரிக்குது. ஒட்டுமொத்த நுரையீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுவாச மண்டலத்தையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பலப்படுத்தும். மன அழுத்தத்தை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா ஏலக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு ரிலீஃபாக ஏலக்காய் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஏலக்காயினுடைய நறுமணத்திற்கு மனதை அமைதிப்படுத்தக்கூடிய குணம் இருக்குது. இப்போ ஏலக்காய் டீ குடிக்கிறது அல்லது அதனுடைய வாசனை நுகரும் போது உடலில் இருக்கக்கூடிய கார்டிசோல் அப்படின்ற
ஹார்மோன் வந்து நமக்கு அதனுடைய குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன அழுத்த ஹார்மோன்களினுடைய அளவை வந்து குறைத்து மனதிற்கு புத்துணர்ச்சி ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும், ஒரு நிம்மதியான இதை கொடுக்கும். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் அந்த வாசனைக்கான காரணமாக இருக்குது. அந்த வாசனைகள் நம்ம நுகரும் போதே படபடக்கக்கூடிய தன்மை, மன அழுத்தம்லாம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ தொடர்ந்து ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.